பாக்யராஜ் உடலுடன் பிபிபி ஏன் வைத்தார்கள்? மனதை உருக்கும் காரணத்தை சொன்ன பார்த்திபன். இயக்குனரும் நடிகருமான கே பாக்யராஜ் அவர்களின் இறுதிச் சடங்கில் நடந்த ஒரு சிறிய சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அவரின் உடலின் மீது வைக்கப்பட்டிருந்த பிபிபி என்ற 3 பொருட்கள் என்ன, அதன் பின்னால் இருந்த உணர்ச்சிகரமான காரணம் என்ன என்பது குறித்து நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் தற்போது மனதை உருக்கும் விளக்கத்தை அளித்துள்ளார். 73 வயதில் மாரடைப்பால் உயிரிழந்த கே பாக்யராஜ் தமிழ் சினிமாவின் தலை சிறந்த திரைக்கதை ஆசிரியர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். 1980களில் தனது தனித்துவமான கதைகளாலும் வசனங்களாலும் ரசிகர்களின் மனதில் அழியாத இடத்தை பிடித்தவர். இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக தனது பயணத்தை தொடங்கிய அவர் பின்னர் சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமாகி தொடர்ந்து பல வெற்றி படங்களை வழங்கினார். ஜூன் 28ஆம் தேதி சென்னை பெசன்ட் நகர்மின் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. அப்போது பலரும் கவனித்த ஒரு விஷயம் என்னவென்றால், அவரது புகைப்படத்திற்கு முன்பாகவும் பின்னர் அவரது உடலின் அருகிலும் ஒரு பேப்பர் பென் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த காகிதத்திலே அன்புடன் உங்கள் பாக்யராஜ் என்று அவரது கையெழுத்தைப் போல பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது. இதன் அர்த்தம் என்ன? ஏன் அந்த 3 பொருட்கள் மட்டும் அவருடன் அனுப்பப்பட்டன என்ற கேள்வி பலரிடமும் எழுந்தது. அதற்கான பதிலை தனது எக்ஸ் பதிவில் மிகவும் உணர்ச்சிகரமாக பகிர்ந்துள்ளார் பார்த்திபன். கடைசி வரை யாரோ பாடிய கண்ணதாசனுக்கே காடு வரைதான் பயணம். என் முதல் குருவான பாரதி ராஜா சாரை மதுரையில் இருந்து காடு வரை வழி அனுப்பினேன். ஆனால் என் இன்னொரு குருவான பாக்யராஜ் சாரை பெசன்ட் நகர் மின் தகனம் வரை அனுப்பி வைத்தேன் என்று தனது பதிவை தொடங்குகிறார். அதன் பிறகு அவர் பகிர்ந்த நினைவுகள் பலரையும் நெகிழ வைத்துள்ளன. ஒரு காலத்தில் நான் தினமும் அதிகாலையில் அலுவலகத்திற்கு செல்வேன். முதலில் பாக்யராஜ் சார் அமரும் அறையை சுத்தம் செய்வேன். அவர் எழுதத் தொடங்கும் முன்பே அவரது மேசையில் பேப்பர், பென் அனைத்தையும் தயார் நிலையில் வைத்து விடுவேன். அதுதான் என் தினசரி வேலை என்று அவர் நினைவு கூர்ந்துள்ளார். அதே பழக்கத்தையும் அதே மரியாதையையும் இறுதி தருணத்திலும் செய்ய வேண்டும் என்று நினைத்ததாக பார்த்திபன் கூறியுள்ளார். அதனால்தான் அந்த பிபிபிஐ மீண்டும் அவரது இதயத்தின் அருகே வைத்து அனுப்பி வைத்தேன். எழுதிக் கொண்டே வாழ்ந்த மனிதருக்கு எழுதும் கருவிகளே இறுதியாக துணையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்ற அவரது வார்த்தைகள் பலரது மனதையும் உருக வைத்துள்ளன. இதற்கு பிறகும் ஒரு சம்பவத்தை அவர் பகிர்ந்துள்ளார். பாக்யராஜின் அஸ்தியை பெற காத்திருந்த அவரது மகன் சாந்தனு அருகில் தயாரிப்பாளர் கண்ணன் ரவி அமர்ந்திருந்தார். அப்பொழுது, நீங்கள் சாந்தனுவை வைத்து மீண்டும் ஒரு படம் தயாரிக்க வேண்டும். அது பாக்யராஜ் சாருக்கு நாம் செலுத்தும் நன்றி கடனாக இருக்கும் என்றுதான் கேட்டுக்கொண்டதாக பார்த்திபன் தெரிவித்துள்ளார். மேலும், நான் ஏற்கனவே சாந்தனுவை வைத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக திரைப்படத்தை இயக்கியவன். அவர் மீண்டும் பெரிய வெற்றி பெற வேண்டும் என்பதே என் ஆசை. இந்த உலகம் திறமையை விட வெற்றியைத்தான் அதிகமாக கொண்டாடுகிறது என்று அவர் வேதனையுடன் குறிப்பிட்டுள்ளார். இன்னும் ஒரு தகவலையும் பார்த்திபன் பகிர்ந்துள்ளார். பாக்யராஜ் இறப்பதற்கு முன் யோசித்துக் கொண்டிருந்த கடைசி திரைப்படத்தின் பெயர் மயான கொள்ளை என்று அவரது தற்போதைய உதவியாளர் கூறியதாக தெரிவித்துள்ளார். அந்த தகவலும் ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இறுதியாக கூகுள் மேப்ஸ் கூட வழி சொல்ல முடியாத ஒரு இடத்திற்கு சென்று விட்டார் என் குரு. பெசன்ட் நகர் கடலில் அவரது அஸ்தியை கரைத்துவிட்டு இனி அவருடைய நினைவுகளை மட்டும் சுமந்தபடி வாழ்கிறேன் என்று பார்த்திபன் தனது பதிவை நிறைவு செய்துள்ளார். ஒரு குருவுக்கும் ஒரு சீடனுக்கும் இடையிலான இந்த உறவு வெறும் சினிமாவை தாண்டியது. பேப்பர், பென் என்ற 3 சாதாரண பொருட்கள் ஒரு படைப்பாளியின் முழு வாழ்க்கையையும் ஒரு சீடனின் அளவற்ற நன்றியையும் உலகிற்கு நினைவூட்டி இருக்கின்றன. அதனால்தான் பாக்யராஜ் உடலின் மீது வைக்கப்பட்ட அந்த பிபிபி இன்று ஒரு சாதாரண பொருள் அல்ல, ஒரு வாழ்நாள் மரியாதையின் அடையாளமாக பேசப்பட்டு வருகிறது.